சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் அதிமுகவினர் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மதன். இந்த வழக்குடைய பின்னணி என்ன? அதிமுக நிறுவனர் எம்ஜிஆருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஜனவரி 19ஆம் தேதி ஆர்கே நகர் சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் பொதுமக்களுக்கு அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற உள்ளதாகவும் இதில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு உள்ளதாக ஒரு அறிவிப்பு வெளியானது. ஆனால் இதற்கு இந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த ஆர்கே நகர் தொகுதியின் மேற்கு பகுதி செயலாளர் நித்யானந்தம் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. ஏற்கனவே கடந்த 1ஆம் தேதி தொடர்பாக காவல்துறையிடம் ஒரு மனு அளிக்கப்பட்டது. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக இந்த மனுவானது நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியானது இந்த ஆண்டு காவல்துறை மறுத்துவிட்டதால் திலகர் நகர் பகுதியில் நடத்துவதற்கும் அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுமதி கோரப்பட்டது. ஆனால் அதையும் தற்போது நிராகரித்து விட்டதாக ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஆளும் கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் மட்டுமே இது போன்று நிகழ்ச்சிகள் நடத்த காவல்துறை அனுமதி வழங்குவதாகவும் ஒரு குற்றச்சாட்டையும் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த 2 இடங்கள் இல்லாமல் தண்டையார்பேட்டையில் இந்த பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று காவல்துறைக்கு தற்போது உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.